வணக்கம் மக்களே, வெல்கம் டு கைமணம். என்னடா ஹாலே காணோம், வெறும் சவுண்டு மட்டும் வருதுன்னு கேட்குறீங்களா? காட்டிலேருந்து வர பார்த்தா அப்படிதான் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஸோ இன்னைக்கு நம்ம அதேமாதிரி சூப்பரான லொக்கேஷன் தேடி வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் தேட பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடமும். நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ்ஷை தாண்டி இடம் செலக்ட் பண்ணதான் நம்மளோட மெயின் நோக்கம். வாங்க லொக்கேஷன் செக் பண்ணலாம். காட்டுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல வந்து சமைக்கிறது தான் நம்மளுடைய ஒரு த்ரில்லே. ஸோ ஃபைனலாக ஒரு லொக்கேஷன் நாங்கள் பார்த்துட்டோம். அந்த லொக்கேஷன் கிட்ட தான் எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லொக்கேஷன் செட் ஆனோடனே அங்கே போய் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க. ஃபைனலாக நம்ம லொக்கேஷனில் நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ரவா ரோஸ்ட். அது கூட ஒரு அருமையான மயனேஸ் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரானை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேஷன் அடிக்கடி சொல்ல பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது. மேரினேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஊற வைக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து ஊற வைக்கிறது. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ரான் டிஷ் செய்ய பார்த்து நான் சொல்லியிருந்தேன் இது எப்படி க்ளீன் பண்ணணுன்னு. அதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த பேட்டில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் இந்த எபிசோட் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுன்றதும் ஒரு 2-3 இரவாக நான் க்ளீன் பண்ணியும் காட்டுறேன். இப்போ இந்த ப்ரான் வந்து ஆல்ரெடி ஹெட்டோடு வச்சு, அதாவது தலையோடு வச்சு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சேன். சில பேர் தலை பிடிக்கலன்னா அது எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தலையை நம்ம புட்டு எடுத்தாச்சு தனியாக. எடுத்ததுக்கப்புறம் இந்த தோலை இப்படி எடுக்கிறோம். தோலை எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த நடுவில் இருக்கிறத நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரானோட ஒரு கருப்பு லைன் இருக்குது இல்லையா, சாப்பிட பார்த்து மண்ணெலாம் வரும். அதுதான் வந்து அதோடைய குடல்னே சொல்லலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இதை இப்படி எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு ப்ரான் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த ஹெட்டோட வேணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லி கொடுத்தோம். இந்த மாதிரி தலையை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நாம் இந்த நடுவில் இருக்க தோல் எடுத்துட்டோன்னா ரோஸ்ட்டுக்கு இல்லை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சில பேர் இப்படி விரும்புவாங்க, ஹோட்டலில் இருக்க மாதிரி இது பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து தலை ரொம்ப ஸ்பெஷலாகவே பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அதை குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு சூ பண்ணி சாப்பிட பார்த்து அதில் உள்ள டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு தலை பிடிக்காதுன்னு நினச்சா இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ண போது 2 மெத்தடுமே பண்ணுறேன். ஸோ தலை இல்லாத இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பண்ண போகிறோம், தலையை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பண்ண போகிறோம். ப்ரான் வந்து 2 விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டல்லாம் செய்ய பார்த்து என்ன பண்ணுவோம், எடுத்தாச்சு இல்லையா, இதை லைட்டாக நம்ம மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன் போட்டு கழுவி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த இறாவுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறாவை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி நம்ம ஊற்றிட்டோன்னா இறாவில் இருக்கக்கூடிய அந்த நீச்சு வாசனைலாம் போயிடும். இன்கேஸ் லெமனுக்கு பதில் வினிகர் போடலாமான்னு கேட்டால் போடலாம். ஸோ லெமன் இஸ் மோர் நேச்சுரல்ன்றதுனால நம்ம லெமன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் இப்படி ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கக்கூடிய மஞ்சள்லாம் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய நீச்சுத்தன்மை எடுத்துடுச்சுன்னா ரொம்ப சூப்பராகிடும். இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறம் நம்ம இவரை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிற போகிறோம். இப்போ நம்ம இந்த இறாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா 2 விதமாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒன்று ரவா வச்சு அது வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ப்ரானுக்கான ஃபஸ்ட் மசாலா. அந்த ஃபஸ்ட்டு மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது. இறாவுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய்.
எண்ணெய் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், நம்மளுடைய மசாலாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்களோ அதே அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் செய்கிறது வந்து ஒரு 10 ப்ரான் தான் இருக்குன்றதுனால அதுக்கு தேவையான மசாலா, நீங்கள் எவ்வளோ ப்ரான் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள், குழம்புத்தூள் கொஞ்சமாக அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் குழம்புத்தூள் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்குறீங்களோ அதை கொஞ்சம் டபுள் மடங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழம்புத்தூள் சேர்க்க தேவை. அது சேர்க்க பார்த்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்குன்றதுனால அதை நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், அவ்வளோதான். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மசாலாவாக. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை நான் அதில் சாப் பண்ணி போட்டுக்க போகிறேன். இதுக்கு தேவையான கருவேப்பிலையை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா. ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் ஆஃப் சில்லி ஒரு ப்ரான் டிஷ்ஷுக்கு இல்லை, எந்த ஃப்ரை டிஷ்ஷுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்ததுன்னா ப்ரானோட அது வந்து மேலே கோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, கொஞ்சம் லிக்விடியாக தான் வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரவாவில் போட்டு போட பார்த்தா அது ட்ரை ஆகிடும்ன்றதுனால நம்ம ரொம்ப திக்கான இந்த மசாலா வச்சுக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல எறா, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க நல்லா நம்ம ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். எல்லா மசாலாவும் எல்லா ப்ரான்லையும் போகிற மாதிரி அப்படியே நம்ம தடவி கொடுத்துட்டோன்னா, தடவி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உடனே எடுத்து டிஷ்ஷை செய்யாதீங்க. அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் ப்ரானுக்குள்ளே போய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரானில் பண்ண பார்த்து இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மசாலாவில் போட பார்த்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணணுன்றதுனால இப்போ இன்னொரு ஸ்டேஜ் இது நீங்கள் வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்றது நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம அந்த க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பராக கத்தி எடுத்துகிட்டு போனோம்னா இது பேர் தான் பட்டர்ஃப்ளை. ஸோ இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை கட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு தின்னாக இருக்கக்கூடிய டிஷ் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம மசாலா இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரவாவை போட்டு குக் பண்ணோன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை கட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போட பார்த்து நீங்கள் குக்கிங் இது வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். நம்ம இன்றைக்கி எல்லாமே வேணாலும் பட்டர்ஃப்ளைல பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை நீ விரித்தாய் சீரகை, ஓஹோ பட்டர்ஃப்ளை. ரொம்ப கேவலமாக போடுறல, பரவாயில்ல. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு யாருக்கும் நம்ம யோசிக்க தேவையில்லை. அதனால் பாடிக்கிட்டே சமைக்க வேண்டியதுதான். அப்படியே மலைச்சாரல் மாதிரி விழுறாங்க பார்த்தீங்களா. இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே க்ரில் பண்ணி உடனே சாப்பிடணும் போல இருக்குது. அந்தளவுக்கு மசாலாலாம் செமையாக ஊறிருக்கு. ஆனால் நான் சொன்னது என்ன, மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஊறுச்சுன்னா அருமையாக இருக்கும். 45 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊறினா இன்னும் அருமையாக இருக்கும். நம்ம வெளியில் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜெலாம் வைக்காமல் இருக்கிறதுனால ஒரு 30 மினிட்ஸ் நம்மளுக்கு போதுமாக இருக்கும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் இவன் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ரவாவில் வச்சு இவனை அப்படியே பரட்டி அப்படியே வறுத்து எடுத்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு ப்ரானை மொறுன்னு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோன்றதுனால அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் ரவா. இந்த ரவாவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நார்மலாக வந்து எல்லாருமே பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ரவாவில் அப்படியே வந்து க்ரம் பண்ணி, அதாவது அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு கோட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வந்து நான் சாப்பிட பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கு. எப்போதுமே ரவா வந்து பிளாண்டாக இருக்க மாதிரி, அதாவது அது எந்த விதமான சுவையும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போதுமே ரவா கொஞ்சம் மசாலா சேர்க்குறது உண்டு. அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இதுக்கு மேலே மிளகுத்தூள்,
இந்த ரவாவுக்கு தேவையான அளவு உப்பு தான் நம்ம ப்ரானுக்கு ஆல்ரெடி சேர்த்துட்டதுனால இந்த ஜஸ்ட் ரவாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்க்குறோம். ஒரு சிட்டிகை மாதிரி மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் சீரகத்தூள் அண்ட் ஆல் டைம் என்னோடய ஃபேவரட் கொஞ்சம் இந்த இட்லி பொடி. இந்த இட்லி பொடி இருக்குது, அது வந்து ஒரு செம விஷயங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ரவாவோட சேர்த்து இதெல்லாம் இது பண்ண பார்த்து அந்த முறுவல் டேஸ்ட்டோட சேர்த்து அந்த இட்லி பொடியோட டேஸ்ட்டும் வர பார்த்து செம்மையாக இருக்கும். நான் வந்து நிறைய வாட்டி இந்த பீச் சைடுக்கெலாம் போக பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் வந்து எல்லாமே வச்சு விற்றுட்ருப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தவாவில் ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க மசாலா போட்டு. அவங்களுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட்லி பொடி தான் கண்டிப்பாக. அதோடைய டேஸ்ட் வந்து அந்த டிஷ்ஷையே டிஃப்ரெண்ட் ஆகிடும். கொஞ்சம் இன்னும் கூட சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஊற வச்சோம் இல்லையா ப்ரானு, அவரை ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு, அதாவது அவருக்கு மேலே கோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரவா ரெடி ஆகிட்டு. அப்படி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே அந்த இறாவை எடுத்து இதுக்கு மேலே போட்டு இதை போட்டு அப்படியே மெல்லமாக அமுக்கி எடுத்தோன்னா நம்மளுக்கு கோட்டிங் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் குக்கிங் தான். ஸோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த இறா பையனை இப்படி பிடிச்சி அப்படி எடுத்து வந்து இப்படி போட்டு மேலே கொத்தாப்பில் ரவாவை போட்டு இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கு, அப்படி அமுக்கிட்டு இவங்களை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுலில் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா இறாவையும் நாம் ரவையை போட்டு கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா தலை இல்லாத இறா, அதாவது நம்ம பட்டர்ஃப்ளை இறா. இது ட்ராகன் இறா. பார்க்குறதுக்கு எப்படி ஷேப் இருக்கோ அதை வச்சு தானே பேர். ஸோ ஆனால் நான் முன்னாடி சொன்னாலே பட்டர்ஃப்ளை, அது உண்மைக்குமே கட்டிங்க. எங்கள் ஹோட்டலில் இதெல்லாம் டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா வந்து இது இந்த கட்டிங் பண்ணி எடுத்துருவா, அது அந்த கட்டிங் பண்ணி எடுத்துருவான்னு. அப்போ நான் முதல்ல என் சீனியர் சொல்லியிருக்காங்க, இதை போய் நீ ஒரு 6 கரண்டி எண்ணெயை உள்ளியும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் அதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஐயோ பேசிக்கிட்டே எத்தனை கரண்டின்னு மறந்துட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை கரண்டி? எனக்கு தெரிஞ்சு 5 கரண்டி. 6 போதும்னா போதும், கொஞ்சம் போதாதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகே, ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு மெத்தட்க்கு பேர். அதாவது எண்ணெய் கொஞ்சம் நிறையவே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஹீட் வச்சு பண்ணிங்கன்னா தீஞ்சிரும். அது உங்களுக்கு மொறுன்னு வராது. ஸோ கேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படி தான் வரும். அப்படி இப்போ நம்ம எண்ணெய் செம்மையாக ஹாட் ஆகிட்டு அப்படி இந்த இறாவை அப்படி தான் போடுறோம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஸ்லோ ஹீட்டில் தான் இந்த இறாவை போடணும். ரொம்ப ஹையில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கலர் ஆகிடும், குக் ஆகாது, ரோஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மாடரேட் ஹீட்டில் போட்டு குக் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ப்ரான் சூப்பராக ரோஸ்டட் அப்படி இதை நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். செம்மையாக ரெடி ஆகிட்டு. அப்படி இல்லை, இவரை நம்ம அப்படியே சாப்பிட போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியாக ஒரு மயனேஸ், அந்த மயனேஸை செஞ்சுட்டு அப்படி எடுத்து அப்படி டிப் பண்ணி அப்படி ஒரு முக்கு எடுத்து சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருப்போம். அப்படி ஸோ இவரை ஃபஸ்ட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணி
பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மிக்சியில் அரைக்க பார்த்து ஈஸி. ஆனால் மிக்சி இல்லாமல் எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பூண்டை நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் வந்து அரைக்க பார்த்து நீங்கள் அதை அப்படியே போட்டு பேஸ்ட்டாக அரைப்பீங்க இல்லையா, இதில் வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஸ்கில் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நம்ம மிக்சியில் பண்ணுறதுலாம் இப்போ அட்வான்ஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் மைனஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கார்லிக் நல்லா சாப் பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி இந்த மாதிரி மேஷ் பண்ணி சாப் பண்ணிக்கணும். அதாவது மேஷ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இந்த கத்தி வச்சு திருப்பி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மேஷ் ஆகும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம சாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ எனக்கு ஸ்பைஸ் வேணுன்றதுனால நான் க்ரீன் சில்லி சேர்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் சில்லி வேண்டாம், வெறும் கார்லிக் மைனஸ் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ப்ரான் கூட இந்த ஸ்பைசி டேஸ்ட் இருக்குன்றதுனால நான் இதில் சில்லியே சேர்க்க போகிறேன். மைனஸ்க்கு மட்டும் எப்போதுமே இந்த விதை இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இது நீங்கள் அந்த கலர் பார்த்தாலே தெரியும், அந்த எக் யோக் கலர்லேருந்து தாண்டி அது இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலரில் பிரைட் கலரில் மாறுச்சுன்னா உங்களுக்கு அது லைட்டாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆயில் சேர்த்தாலுமே அது இழுத்துக்கும், கேர்டில் ஆகாது. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, இது அடிக்கிறோம் ஆனால் தண்ணி வந்து சேர்க்காமல் பண்ண பார்த்து வந்து உங்களுக்கு ஆயில் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுதுன்ற ஃபீல் இருக்கும். இல்லைனா ஆயில் போட பார்த்தே இது தனியாகவும் அது தனியாகவும் இருக்கிற மாதிரி நிறைய ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த எக் யோக்கை கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு குக் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, இன்னும் 2 ட்ராப் விட்டோன்னா போதும். நம்ம அதுக்கப்புறம் ஆயிலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றி விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்படி. ஸோ நீங்கள் எடுக்க பார்த்தே உங்களுக்கு தெரியும், ரொம்பவும்
தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் மிக்ஸியில் அடிக்க பார்த்து அது ரொம்ப திக்காக இருக்கும். இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் போடுறீங்களோ அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி வந்துடும். லெமன் வேணால் லெமன் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சில்லி மைனஸ் மாதிரி வேணால் சில்லி அதிகமாக எடுத்துக்கலாம். இல்லை கார்லிக் வேணால் கார்லிக் அதிகமாக எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ரவா ப்ரான் இருக்கு இல்லையா, அது கூட இந்த சாஸை டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட 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 ப்ரான் நல்லா முறுன்னு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட நம்ம சாஸ் வேறு மாதிரி இருக்கும். இவனை இப்படி ஒரு முக்கி இப்படி எடுத்தோன்னா பார்த்தீங்களா, நல்லா மொறுன்னு இருக்குது இறாவில். அந்த சாஸ், அது கூட கார்லிக், அது கூட பச்சை மிளகா, லெமன் எல்லாமே சேர்த்து டேங்கியாக வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா 1-2 ப்ரான் சாப்பிட்டா அதுக்கு மரியாதையே இல்லை. மினிமம் 10-20 ப்ரான் நீங்கள் அசால்ட்டாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், எதுக்குடா அந்த தலையை இதில் போட்டேன்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, அதையும் இப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டே துப்பிடுவேன். டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். பிடிக்கலன்னா விட்டுடலாம். அதனால தான் 2 ப்ரிப்ரேஷன் காட்டிருக்கேன். 4 ப்ரான் வந்து தலையை வச்சு செஞ்சுருக்கோம், 4 ப்ரான் தலை இல்லாமல் செஞ்சுருக்கோம். இதுக்கு மோஸ்ட்லி தலை இல்லாமல் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்படி செஞ்சாலும் ஓகே தான். எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குன்றதுலாம் அந்த மாதிரி பண்ணுறோம். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.